இந்த சங்கரி, இந்த பூவை வச்சுக்கோ. தேவதை மாதிரி மின்னுவ. ஏன் ஏற்கனவே வச்சு விட்ட பூவெல்லாம் போதாதா? இங்க பாரு, நீ இந்த மாதிரி மன்மதர் விட்டே வேணான்னு இருந்தா எப்படி நம்ம வம்சம் விருத்தி ஆகுறது? ஆமா, பெரிய ராஜவம்சம் ரத்ன வம்சம் பாரு. விருத்தி ஆகாம போனா மத்தவங்க அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. சரியான திருட்டு வம்சம், ஃப்ராடு வம்சம். அது விருத்தி ஆகாமே இருக்கட்டுமே, நாடாவது உருப்படும், நல்லா இருக்கும். சங்கரிமா, அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு தங்கதர மச்சான் என்ன சொன்னாரு? என்ன மன்னிச்சு ஏத்துக்க சொன்னார்ல. அவர் மனசு கோணக்கூடாதுன்னு அப்போ அமைதியா இருந்த, அதுக்காக இங்க பாரு, நான் அந்த தங்கதுரைய மதிக்கலன்றப்ப அவன் பேச்சையா மதிக்க போறேன்? ஒரு நிமிஷம் தள்ளு. வாங்க நீ. என்ன மச்சான், பொம்மை, விளையாட்டு பொருள், ட்ரெஸ்ன்னு எல்லாமே குழந்தைங்க ஐட்டமாவே இருக்கு. இது அட்வான்ஸ் புக்கிங் மாப்ள. நாளைக்கு குழந்தை பிறந்த பின்னால குழந்தைய கொஞ்சுவோமா இல்ல இதெல்லாம் வாங்க ஷாப்பிங் போவோமா? என்ன மச்சான் சொல்றீங்க? குழந்தை பிறந்த பின்னாலயா? ஆமா மாப்ள, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு குழந்தை வர போகுது இல்ல. அந்த குழந்தைக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாளைக்கு பிறக்க போறது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, அதனாலதான் நாங்க இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு ரெண்டு செட்டா மாத்தி மாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம். சங்கரிமா, இந்த விஷயத்தை என்கிட்ட கூட சொல்லாம உன் அண்ணா அண்ணிக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க. நான் சொல்றேன், நமக்கு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைலாம் இல்ல, குட்டி சங்கரி தான். சங்கரி, ஐ லவ் யூ. கையிடு. நமக்கு குழந்தை இல்லன்றதா பெரிய குறையா? நான் உனக்கு கர்ப்பமா இல்ல. அப்போ இந்த பொம்மை எல்லாம் இதெல்லாம் எங்க குழந்தைக்கு தாஸ்? உங்க குழந்தைக்கா? ஆமா, இன்னும் 8 மாசத்துல என்ட்ரி கொடுக்க போகுது. மச்சான், நீங்க சொல்றது நிஜமா? அதேதான் நானும் கேக்குறேன். நீங்க சொல்றது எனக்கும் ஷாக்கா இருக்கு. இருக்காதா பின்ன? குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு டாக்டர் சொன்ன காஞ்சனாவால எப்படி அம்மாவாக முடியுங்கிற கேள்வி வரத்தானே செய்யும். அம்மானா நான் முழுகாம இருந்து பிள்ளை பெத்துக்க போறது இல்ல, பணத்தை கொடுத்து ஒரு வாடகை தாய் மூலமா அம்மாவாக போறேன். ஆமா தாஸ், ஒரு இடத்துல எங்களுக்கு சொந்தமான குழந்தை பிரமாதமா நல்லா ஹெல்த்தியா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வாடகை தாய் யாரு நீ? அது தெரிஞ்சிருந்தா அவளை இங்க இழுத்துட்டு வந்து என் கண் பார்வையிலே வச்சு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செஞ்சிருக்க மாட்டேனா? என்னம்மா இது? ஏம்மா இப்படி பண்ண? என்னம்மா இது? நீ ஏமா செத்து போக பார்த்த? சொல்ல கவிதா. என் இதயத்தை எடுத்து உனக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. என் இதயத்தினால நீ வாழ்வேன்னு நினைச்ச, நான் செத்தாலும் அது நடக்காதுன்னு மனோகரி சொல்லிட்டா. நான் உன்னை எப்படி காப்பாத்துவேன் கவிதா? நீ எப்படி காப்பாத்துவேன்? எனக்காக செத்து போக பாத்தியா? ஏமா ஏமா இந்த மாதிரி செஞ்சு அப்பா நம்புற ஜோசியர் பேச்ச நிஜமாக்க பாக்குற? நீ வாழணுமா? வாழணும், நல்லா வாழணும். அதுக்காக தானே என் நிழல் கூட உன் மேல படாம வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை பலி கொடுத்து நீ என்ன வாழவே வச்சிருந்தாலும் நான் வாழ்நாள் முழுக்க நிம்மதியாவ வாழ்வேன், வலியோட இல்லமா வாழ்வேன். நான் வாழ்ந்து இனிமே என்ன பிரயோஜனமா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.
நீ வாழ வேண்டியவ, நீதான் வாழணும். உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா. இந்த மாதிரி பண்ணி என்ன முள்ளு மேல நிக்க வைக்காத. இருக்கிற கொஞ்ச நாள்ல நிம்மதியா உன் மடியில சாஞ்சு சந்தோஷமா இருந்து உன் மடியிலேயே செத்து போயிடுறேம்மா. திருப்பி திருப்பி செத்து போறேன்னு சொல்லாத. நீ வாழதான் போற, அதுவும் ஒரு நல்ல புருஷனோட. என்னக்கா சொன்ன? ஆமா, ஒரு நல்ல புருஷனோட, அவனுக்கு மனைவியா, உன்னோட குழந்தைங்களுக்கு அம்மாவா நீ நல்லா வாழதான் போற. இதெல்லாம் நான் இருக்க போற 6 மாசத்துல நடக்க போதா? சொல்லுக்கா, ஆறுதல் சொல்றதுக்குன்னு ஒரு அளவுகோல இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்ல உனக்கு கூச்சமாவே இல்ல? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இது ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தை இல்ல, ஆண்டவனோட வார்த்தையா கோவில்ல வச்சு சித்தர் ஒருத்தர் சொன்னது. மனிதனோட பெரிய சக்தி எவன் இல்லம்மா, பாசம். பாசம் தான் பெரிய சத்ரு. பாச பிரச்சனை தானே? ஆமா சாமி, ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்ச தங்கச்சி அல்பாயுசுக்கு சொந்தமா இருக்கா. அவ எவனோட கைக்கு போகாம நல்லா வாழணும்னு விருப்பப்படுற, அதானே? ஆமா சாமி, அதேதான். அவ என்னை விட்டு போக மாட்டேன்னு ஆறுதல ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சாமி. நல்ல வார்த்தை, நல்ல வாழ்க்கை, இது ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரன் நமசிவாயம்மா, நான் இல்லை. உன் தங்கச்சி நல்லவனுக்கு தாரமானா தானாவே பழிச்சுக்குவா. அவரு சொன்ன வாக்கு நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உனக்கு மாப்பிள்ளை தேட போறேன். உனக்கு என்ன பைத்தியமாக்கா? எனக்காவது கல்யாணம் நடக்கிறதாவது? ஏன் ஏன் உனக்கு கல்யாணம் ஆகாது? உனக்கு என்ன குறைச்சல்? ஆயுசு குறைச்சல். இந்த மருந்தெல்லாம் கொடுங்க. அம்மா, அம்மா கையில என் மகன். என் மகனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ? இந்தாம்மா, எவ்வளோங்க? 200 ரூபா. இந்தாங்க. போய் விசாரிப்போம். சார், இப்போ ஒரு அம்மா கை குழந்தையோட வந்து மருந்து வாங்கிட்டு போனாங்களே. அம்மா வாங்கிட்டு போனாங்க. எதுக்கு சார்? குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? அந்த மருந்து அவங்க கையில இருந்த குழந்தைக்கு இல்ல சார், அவங்க மருமக வயித்துல இருக்கிற குழந்தைக்கு. என் மக கவிதாவுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைங்க. நானும் அதை தாங்க சொல்றேன். கவிதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. நம்ம அவசரத்துக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே பாண்டியம்மா.